அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் கெட்டி உருண்டை தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. ஊரெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். லைட்டாக நிறம் மாறப்போ மாற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். பச்சை பயிரும் எடுக்கலாம். அதையும் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு எடுத்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய அளவுக்கு செய்கிறதா இருந்தால் இப்படி வறுத்து 2ஐயும் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இதை மிக்சிலே இன்றைக்கி செய்ய போகிறேன். 2ஐயும் வறுத்து வச்சாச்சு. அது இப்போ நம்ம அது ஆறட்டும். அதுக்குள்ளே தேங்காயை குட்டி குட்டி பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்குறோம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு டக்குன்னு வறுபட்டு வந்துடும். உடனே அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துருக்கோம். பொட்டுக்கடலை கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே வறுத்து வச்சாச்சு. எல்லாம் ஆறி வரட்டு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்து நான் அன்றைக்கி பாகு காய்க்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம், வேறு ஏதாவது அச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி கருப்பட்டியில் தான் என்கிட்ட இருந்ததுனால நான் பாகு காய்க்கிறேன். ஃபஸ்ட்டு அது பாகு காய்கிறதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளுலாம் ஆற வச்சுருக்கோம்ல, அது கூட இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய், அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம அரைக்கும்போது 2 ஏலக்காவும் போட்டு அரைங்க, மணமாக இருக்கும். இப்போ நம்மளோட கருப்பட்டி பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு கம்பி பாகுப்பதம் எடுத்துக்கோங்க. உடனே செய்கிறதுனால டக்குன்னு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து கிளறி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாகு அதுக்குள்ளே கெட்டி ஆகிட்டுனா இன்னொரு வாட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது அப்பப்போ உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். மொத்தமாக பாகு சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி வைங்க. நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் கெட்டி உருண்டை ரெடி ஆகிட்டு. எல்லா உருண்டைகளையும் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். நம்மளோட எல்லா கெட்டி உருண்டையும் பிடிச்சாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கெட்டி உருண்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.